மஞ்சோம் எதற்கும் மஞ்சோம் எங்கும் மஞ்சோம் எப்போது மஞ்சோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று வருகின்ற பிப்ரவரி 14 கோவையில் மறக்க முடியாத நாள். 1998 பிப்ரவரி 14 அன்று அமைதியாக இருந்த அமைதி பூங்காவாக இருந்த தமிழகத்திலே கோவையை சீர்குலைத்த நாள். இஸ்லாமிய பயங்கரவாதிகளின் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட நாள். எதற்காக இந்த வெடிகுண்டு தாக்குதல் நடத்தினார்கள்? ஏதோ ஒரு சில அமைப்புகளுக்கு பிரச்சனை காரணமாகவோ அல்ல, ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தின் மீதும் தாக்கல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்துணை சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் இதிலே பலியாகி இருக்கின்றார்கள். அதுபோக இந்த பாரத நாட்டில் இந்தியாவிலே கோவை ஒரு பெரிய தொழில் நகரமாக விளங்கி கொண்டிருந்தது. இந்த பொருளாதாரத்தை சீர்குலைக்க வேண்டும், தொழில் நகரமாக இருக்கக்கூடிய கோவையை சீர்குலைக்க வேண்டும் என்கிறதிலே ஜிகாதிகள் பயங்கரவாதிகள் செய்த பயங்கரமான கொடூரமான தாக்குதல் இந்த பிப்ரவரி 14 நடைபெற்ற தாக்குதல். 1998 ஆண்டு நடைபெற்ற தாக்குதல். இதில் எண்ணற்ற பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். ஏதோ RSS, இந்து முன்னணி, விஸ்வ இந்து பரிஷத் போன்ற இந்து அமைப்புகளைச் சேர்ந்தவர்களோ பிஜேபியை சேர்ந்தவர்களோ மட்டும் கொள்வதாக அவர்களுடைய எண்ணம் இல்லை. அத்துணை இந்துக்களையும் பொதுமக்கள் காபீர்கள் என்று அவர்களுடைய பாஷையிலே காபீர்கள் என்று சொல்லக்கூடிய இந்துக்களை கொலை செய்வதற்காக நடத்தப்பட்ட தாக்குதல் இது. இந்த தாக்குதலிலே காலையில் வேலைக்கு கிளம்பி போன அப்பா வீட்டுக்கு வரலன்னு குழந்தைகள் இயக்கத்தில் இருந்தபோது இறந்த செய்தி வருகிறது, குண்டு வெடிப்பில் இறந்துட்டாருன்னு சொல்லி. வேலைக்கு போன அம்மா வீட்டுக்கு திரும்பி வரல. பிப்ரவரி 14 சாயந்தரம் பார்த்தா செய்தி என்ன வருது? குண்டு வெடிப்பில், ரயில் நிலையத்தில் குண்டு வெடிப்பு, மருத்துவமனையில் குண்டு வெடிப்பு, பஸ் ஸ்டாண்டில் குண்டு வெடிப்பு, இப்படியெல்லாம் செய்தியில் அங்கெல்லாம் இத்தனை அப்பாவி மக்கள் அங்கே பலியாகி இருக்கின்றார்கள். இந்த பலியானவர்கள் அவர்களுக்காக நம்ம ஒரு வரலாறு, ஒரு நாடு நல்லா இருக்கணும்னு சொன்னால், அந்த சமுதாயம் நல்லா இருக்கணும்னு சொன்னால் பழைய வரலாற்றை மறக்கக்கூடாது. நாம் கடந்து வந்த பாதைகளை மறந்தோம் என்று சொன்னால் அந்த நாடு விளங்காது. அதனால நம்மளுடைய பழைய பயங்கரவாத செயலில் இந்த நாடு பாதிக்கப்பட்டதை ஒவ்வொரு ஆண்டும் இந்த பிப்ரவரி 14 நடத்தப்பட்ட இந்த கொடூரமான 1998 நடைபெற்ற இந்த கொடூர வெடிகுண்டு தாக்குதல், அப்பாவி இந்துக்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த நாளை ஒவ்வொரு குடிமகனும் தெரிந்திருக்க வேண்டும், அதை நினைவுபடுத்த வேண்டும். ஏன்னேட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு 25 வயசு 30 வயசு 35 வயசு இருக்கிற பையங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நடந்த சம்பவம், இப்படி கோயம்புத்தூர் நடந்த சம்பவமே இன்னைக்கு தெரியாமல் இருக்கும். அதனால இந்த வரலாற்றை மறக்காமல் நாம் நினைவுபடுத்த வேண்டும். அதற்காக வருகின்ற பிப்ரவரி 14 அன்று கோவையிலே அஞ்சலி நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. இந்த அஞ்சலியிலே அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டால் கோயம்புத்தூரில் பல பகுதிகளில் வெடிச்சு அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் எல்லாம், பொதுமக்கள் எல்லாம் இதிலே கலந்து கொண்டு அந்த இறந்த தேசபக்தர்களுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும். உதாரணமாக சொல்ல போனால் கண்ணப்ப நகர் என்ற பகுதியிலே ஒரு குண்டு வெடிப்பு, இந்து முன்னணி அலுவலகத்தடியிலே வைக்கப்பட்ட குண்டிலே வெடித்ததிலே அங்கே இருந்தக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முக்கியமான பிரதிநிதியாக இருந்தவருடைய மனைவி சீதாலட்சுமி என்கின்ற சொல்லக்கூடிய அந்த அம்மா அந்த படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. குண்டுவெடிப்பு தாக்குதல், இஸ்லாமிய பயங்கரவாத குண்டுவெடிப்பு தாக்குதலில் கம்யூனிஸ்டுக்காரருடைய மனைவி அங்கே கொல்லப்பட்டிருக்கின்றார். அதே போல சிவானந்த காலனி பகுதியிலே, அட்கோ காலனி என்று சொல்லக்கூடிய பகுதியிலே சிவானந்த காலனிலே அங்கே பிஜேபியுடைய தேர்தல் அலுவலகம் இருந்தது. அங்கே வச்ச குண்டு வெடிப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன பையனும் அங்கே இந்த வெடிப்பிலே ஒரு கிறிஸ்தவரும் அதிலே பலியாகி இருக்கின்றார். அப்பாவி ரோட்டில் வந்த மக்கள் அதிலே பலியாகி இருக்கின்றார்கள். அதே போல அரசு மருத்துவமனையிலே ஒரு குண்டு வெடிப்பு சம்பவத்தை பயங்கரவாதி நடத்தியிருக்கான்னு சொன்னால், ஒரு நாடுகளுக்கிடையே, 2 நாடுகளுக்கிடையே போர் நடக்குது என்று சொன்னால் கூட பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், ரயில் நிலையங்கள், பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்கள், பஸ் நிலையங்கள் எல்லாம் தாக்குதல் நடத்தக்கூடாது விதிமுறையே இருக்கு. அதையும் மீறி ரொம்ப கொடுங்கோலான செயல் இது. மருத்துவமனையிலே பாதிக்கப்பட்டவர்கள்லாம் அடுத்த மருத்துவமனைக்கு தான் போவாங்க. எங்காவது பாதிக்கப்பட்டாங்கன்னு சொன்னா அந்த மருத்துவமனையிலே குண்டு வைத்து இருக்கிற அந்த அளவுக்கு கொடூர நெஞ்சம் படைத்தவர்களாக இந்த ஜிகாதிகள் நடத்திய இந்த வெடிகுண்டு தாக்குதல் நடந்திருக்கின்றது. அதிலே வர்ணம் என்று சொல்லக்கூடிய ஒரு நர்ஸு, நர்சு தொழில் என்பது, செவிலியர் தொழில் என்பது தெய்வத்துக்கு தெய்வ காரியங்களுக்கு செய்யக்கூடிய ஈடான தொழில். அது அந்த இடத்துல குண்டு வெடிச்சு அதில் அந்த செவிலியர், நர்ஸ் என்று வர்ணம் என்று சொல்லக்கூடிய அந்த செவிலியர் அதிலே உயிர் நீத்திருக்கின்றார். துணிக்கடையில் வச்சிருக்காங்க. துணிக்கடையில் இந்த அப்பாவி மக்கள்லாம் துணிக்கடைக்கு துணி எடுக்க போறாங்க. அவங்க எந்த அமைப்பும் கிடையாது. ஆனால் அந்த இடத்துல துணிக்கடையில் வச்ச அந்த தாக்குதலில் நிறைய பெண்கள், ஆண்கள்லாம் அதில் இறந்துருக்காங்க. அதே போல ரயில் நிலையம்,
ரயில் நிலையத்தில் பிரச்சனை எல்லாம் வெளியூருக்கு போறதுக்கு அப்பாவி மக்கள் எல்லாருமே வரக்கூடிய இடம் ரயில் நிலையம். அங்கே தாக்குதல் நடைபெற்றிருக்கு. அதே போல ஆர்எஸ்வரத்தில் சுத்தியும் குண்டு வச்சிருந்தாங்க. இப்படி கிட்டத்தட்ட 21 இடங்களிலே இந்த குண்டு வெடிப்பு சம்பவத்தை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். சித்தாப்பூர்ல பார்த்தீங்கன்னு சொன்னா நேஷனல் டிராவல்ஸ் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய தசரதன் என்று சொல்லக்கூடிய அந்த சொந்தமான அந்த நேஷனல் டிராவல்ஸ்ல குண்டு வெடிப்பு நடந்திருக்கு. அந்த டிராவல்ஸ்ல வேலை செஞ்சவங்க 3 பேர் இதுல பலியாகி இருக்கிறாங்க. இப்படி பல முனை தாக்குதல், பல இடத்திலையும் தாக்குதல் நடத்தி ஒரே நாளில் கிட்டத்தட்ட 58 அப்பாவி இந்துக்களுடைய உயிர்கள் அதிலே பலி வாங்கப்பட்டிருக்கின்றது. 200க்கும் 200க்கும் மேற்பட்டவர்கள் அந்த இதிலே ஊனமுற்றிருக்கின்றார்கள், படுகாயமடைந்து ஊனமுற்றிருக்கின்றார்கள். இன்றும் அந்த ரண வேதனையோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கருணாநிதி நகர் பகுதியிலே கையெறி குண்டுகள் வீசி அங்கே தெருச்சண்டை நடத்தினார்கள். அங்கே இந்துக்களுடைய வீடுகள் மீதெல்லாம் குண்டு வீசினார்கள். அதிலே அங்கே நளினி என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மாவுக்கு இன்னைக்கு அவங்களுக்கு அந்த பாதிப்பு, அவங்களுக்கு காலில் வெடிகுண்டு வீச தாக்குதல்ல அவங்களுக்கு கால் ஊனமாயிருக்கு. இப்படி பல பேர் அதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம எல்லாம் இவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரே காரியம், அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நம் அனைவரும் அஞ்சலி செலுத்துவதற்காக அதிலே கலந்து கொள்ள வேண்டும். இந்த வரக்கூடிய பிப்ரவரி 14 அன்று 2025 வெள்ளிக்கிழமை ஆர்எஸ்வரம் டிபி ரோட்டில் இருக்கக்கூடிய தபால் நிலையம் அருகிலே அஞ்சல் நிகழ்ச்சியானது நடக்க இருக்கிறது. ஏன்னு கேட்டால் இந்த அஞ்சலியில் ஏன் நம்ம கலந்துனா, அன்னைக்கு அந்த நிகழ்ச்சியில் அந்த 98 பிப்ரவரி 14 குண்டு வெடிப்புல அந்த அன்னைக்கு நம்ம உறவினர்கள் யாராவது போய் இறந்துருக்கலாம். நம்மளே கூட இப்போ நானெல்லாம் இப்போ நிறைய பேர் இந்த இடத்துல அப்படி இறந்துருந்தாங்கன்னு சொன்னா அந்த உறவினர்களுக்கு நம்ம அஞ்சலி செல்லும். அந்த மாதிரி இறந்தவர்களை எல்லாம் ஏதோ ஒரு ராமசாமி குப்புசாமி இறந்தார் என்பதை விட நம்முடைய உறவினர்கள் இறந்ததாக நினைக்க வேண்டும். அத்தனை பேருமே தேசத்திற்காக பலியாகி இருக்கின்றால் இந்த வெடிகுண்டு தாக்குதல். எனவே அத்துணை தேசபக்தர்களுக்கும் அஞ்சலி செலுத்த வேண்டியது நம்மளுடைய தலையாய கடமை. எனவே அந்த அன்னைக்கு ஒரு நாள் விடுமுறை எடுத்துட்டு, ஏன்னா நம்ம வீட்டில் ஒருத்தர் யாராவது நம்ம தாத்தாவோ நம்மளுடைய உறவினர்களோ அந்த வெடிகுண்டு தாக்குதலில் இறந்துருந்தாங்கன்னு சொன்னால் அந்த அன்னைக்கு நம்ம வேலைக்கு போகாம அன்னைக்கு எப்படி அவர்களுக்கு திதி கொடுக்கறக்கோ அஞ்சலி செலுத்துறதுக்கு போறோமோ அதே மாதிரி நினைச்சு இந்த ஆர்எஸ்வரத்திலே நடக்கக்கூடிய இந்த அஞ்சலி நிகழ்ச்சியிலே அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு அந்த ஆத்மாக்களுக்கு அஞ்சலி செலுத்துமாறு விஸ்வ இந்து பரிஷத் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.